அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருச்சி மாவட்டம் உறையூரின் வடக்கே காவல் தெய்வமாக, வெட்டவெளியில் வானமே கூரையாக, மேகங்களே திருவாசியாக, மழையே அபிஷேகமாக, நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு வெக்காளி அம்மன் திருக்கோயில் பற்றிய வரலாறாகும். இது திருச்சி நகரின் புறநகர் மேற்கு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலும், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த உறையூர் முற்கால சோழர்களின் தலைநகராக விளங்கியது. உரந்தை, வாரணம், கோழி, முக்கீச்சுரம், வாசபுரி என்று இதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றது. இந்த ஊரின் காவல் தெய்வமாக அருள்மிகு வெக்காளி அம்மன் காட்சியளிக்கின்றார். ஊர்களை அமைக்கும் பொழுது முற்காலத்தில் ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருள செய்வதும், வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பதும் வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலும் வடக்கு நோக்கித்தான் அமைந்திருக்கின்றது. அதேபோல் பொதுவாக கோவில்களில் கருவறையில் உள்ள அம்மனுக்கோ அல்லது சுவாமிக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோயில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது. வானமே கூரையாய் கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றாள் வெக்காளியம்மன். இவ்வாறு வெக்காளியம்மன் அமர்ந்திருப்பதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட வரலாறை உடையது. அப்பொழுது உறையூரை வன்பராந்தகன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அந்த காலத்தில் சாரமா முனிவர் என்பவர் ஒரு நந்தவனம் அமைத்து பல்வேறு மலர்ச்செடிகளை பயிரிட்டு அதில் மலரும் பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமிக்கு அணிவித்து வந்தார். இந்த நிலையில் பிராந்தகன் என்ற பூவணிகன் மன்னரிடம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நந்தவனத்தில் உள்ள மலர்களை பறித்து மன்னருக்கும் அரசிக்கும் அளிக்கத் தொடங்கினான். உயர்வான இந்த மலர்களை பார்த்து உள்ளம் மகிழ்ந்த மன்னர் வன்பராந்தகன் நாள்தோறும் மலர்களை பறித்து வருவதற்கு உத்தரவிட்டார். நந்தவனத்தில் மலர்களின் எண்ணிக்கை குறைவதை பார்த்த சாரமாமுனிவர் மறைந்திருந்து கவனித்தார். தாயுமானவருக்குரிய பூக்கள் மன்னருக்கு செல்வதை பார்த்து தெரிந்து கொண்டார். இதனால் வன்பராந்தக மன்னனிடம் சென்று முறையிட்டார். ஆனால் முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்தினார். பூக்கள் ராணிக்கு எடுத்து செல்லப்படும் என்றும், மீதமுள்ள மலர்கள் மட்டுமே முனிவரின் பூஜைக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் கூறினார். இதனால் வேதனை அடைந்த முனிவர் சிவபெருமானிடம் முறையிட்டார். தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியவர்களுக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு பக்கமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை தாயுமானவர் திருப்பினார். மண் மாறி பொழியத் தொடங்கியது. மண் மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக அமைந்த வெக்காளியம்மனிடம் மக்கள் சரணடைந்தார்கள். அன்னை இறைவனை வேண்டினால் மண் மாறி நின்றது. ஆனாலும் மக்கள் வீடு எழுந்தனர். வெட்டவெளியே மக்களின் தங்குமிடமாக ஆனது. மக்கள் துயரத்தை பார்த்த வெக்காளியம்மன், உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வெளியிலேயே இருக்கிறேன் என்று அருள் கூறினார். இன்றைக்கும் பலர் வெட்ட வெளியே வீடாக கொண்டிருப்பதாலோ என்னவோ வெக்காளியம்மன் உறுதிமொழி நிறைவேறாத நிலையில் இன்றைக்கும் வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றாள். உறையூர் மக்கள் தலைமுறை தலைமுறையாக வெக்காளி அம்மனை தங்கள் காவல் தெய்வமாக போற்றி வழிபட்டு வருகின்றனர். இனி கோவில் அமைப்பை பற்றி பார்த்தோமானால், சுற்றிலும் ஏழ்மிகு மண்டபம் அமைந்து அதன் நடுவில் வெட்டவெளியில் வெக்காளி அம்மனுக்கான கருவறை இருக்கின்றது. தெற்கு மற்றும் வடக்கு பகுதியில் வாயில்கள், அதாவது என்ட்ரன்ஸ் இருக்குது. பெரும்பாலான பக்தர்கள் தெற்கு வாசல் வழியாகத்தான் தரிசனம் செய்கிறதுக்கு உள்ளே வராங்க. தெற்கு வாசல் வழியாக கோவிலுக்குள் நுழைந்த இடது பக்கத்தில் வல்லப கணபதி சன்னதி அமைஞ்சிருக்கு. அவரை வணங்கிவிட்டு போகும்பொழுது விசாலாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு விஸ்வநாதர் சன்னதி இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு காத்தவராயன், புலி வாகனத்துடன் பெரியண்ணன், மதுரை வீரன் சுவாமி சன்னதிகள் அமைந்திருக்கு. தொடர்ந்து நாகப்பிரதிஷ்டையுடன் விநாயகர் சன்னதி தனியாக அமைந்திருக்கின்றது. அடுத்து உற்சவ அம்மனுக்கான சன்னதி இருக்கின்றது. கோயில் திருவிழா காலங்களில் புறப்பாடாகி செல்லும் உற்சக அம்மன் திருமேனி இங்குதான் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சன்னதியின் வடக்கு பகுதியில் துர்க்கை அம்மன் சன்னதியும் அமைந்திருப்பது சிறப்பானதாகும்.
பெரும்பாலும் கோயில்களில் வந்து நவக்கிரகங்கள் தான் அமைஞ்சிருக்கும். அதில் இருக்கிற சனீஸ்வரர் தான் பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. ஆனால் இந்த கோயிலில் பொங்கு சனீஸ்வரருக்குன்னு தனியாக சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாருமே தவறாமல் பொங்கு சனீஸ்வரரையும் தரிசனம் செஞ்சுட்டு தான் போவாங்க. கோயிலின் ஈசான மூலையில் இது தவிர நவக்கிரகத்துக்குன்னு தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட கருவறை ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்ட வெளியில் இருக்குது. அதில் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் வெக்காளி அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. மேல் கரங்களில் வலதுபுறம் உடுக்கையுடனும் இடதுபுறம் பாசம், கீழ்ப்புறம் வலது கரத்தில் சூலம், இடது கரத்தில் கபாலத்துடனும் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை அந்த காலால் மீத்து கொண்டு இருக்கும்படி காட்சி தருகின்றார்கள். பொதுவாக அம்மன் வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பது தான் வழக்கம். ஆனால் இந்த திருக்கோயிலில் வெக்காளி அம்மன் இடது காலை தொங்கவிட்டு வடது காலை மடித்து வைத்து காட்சியளிப்பது தான் விசேஷம். தொழிலில் நஷ்டம், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும், நோய் நொடியின்றி நலமாக வாழவும், கல்வி பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடையவும், தங்களின் தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டியும் கருவறை அம்மனுக்கு நேர் எதிரில் உள்ள சூலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுகளாக எழுதி கட்டுவதுதான் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கின்றது. பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் கோயிலுக்கு தாங்கள் வேண்டியதை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். 10 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் பிரார்த்தனை சீட்டு வழங்கப்படுகின்றது. தங்கள் பிரார்த்தனை எழுதுவதற்கு கோயில் வளாகத்தில் தனியே இடமும் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. இது தல விருட்சமும் தல தீர்த்தமும் இல்லாத கோவிலாகும். பொதுவாக சைவ வைணவ திருக்கோயில்களில் தல விருட்சமும் தீர்த்தமும் முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு கோவிலும் அது அமைந்திருக்கின்ற இடத்தை பொறுத்து தல விருட்சம் இருக்கும். தீர்த்தமும் கோயிலுக்குள்ளேயே அல்லது கோவில் வளாக பகுதியிலேயோ அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருச்சி உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயிலுக்கு என்று தனியாக தல விருட்சமோ தல தீர்த்தமோ இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் வந்து 12 மாதமும் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மாத வாரியாக பார்த்தோன்னா சித்திரை மாதத்தில் சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், ஆனி 3வது வெள்ளியில் காய்கனி அலங்காரம், ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடு, ஆவணியில் சதசண்டி பெருவேள்வி மற்றும் பெருந்தீப வழிபாடு, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா, அம்பு போடுதல், கார்த்திகையில் தீபத் திருவிழா, சொக்கப்பனை கொளுத்துதல், மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி வழிபாடு, தை வெள்ளிக்கிழமைகளில் தைப்பூச திருநாளில் அம்மன் புறப்பாடு, மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏகதின லட்சார்ச்சனை, பங்குனி முதல் வெள்ளிக்கிழமை மலர் முழுக்கு வழிபாடு மற்றும் சித்திரை பெருந்திருவிழா தொடக்கம் ஆகியவை நடைபெறுகின்றது. நவராத்திரி திருவிழாவில் மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த திருக்கோயிலில் கருவறை அம்மனுக்கு செய்யப்படும் அலங்காரம் உற்சவ அம்பாளுக்கும் செய்யப்படுவதும் விசேஷமாக கருதப்படுகின்றது. பௌர்ணமியில் சிறப்பு அபிஷேகம் இங்கு நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பொருள்கள் என்பது இங்கு சிறப்பு. சித்திரையில் மறுகொழுந்து, மருவு, வைகாசியில் சந்தனம், குங்குமம், பச்சை கற்பூரம், பன்னீர், ஆணியில் முக்கணி, ஆடியில் பால், ஆவணியில் எள்ளுடன் நாட்டு சர்க்கரை, புரட்டாசியில் அப்பம், ஐப்பசியில் அன்னம், கார்த்திகையில் தீபம், மார்கழியில் பசு நெய், தையில் தேன், மாசியில் போர்வை, பங்குனியில் பசுந்தயிர் என பல்வேறு வகையான அபிஷேகங்கள் இந்த அம்மனுக்கு நடத்தப்படுகின்றது. இந்த திருக்கோயில் தினமும் காலை 5:15 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு சாத்தப்படும். நாள் முழுவதும் நடை சாத்தப்படுவதில்லை, திறந்தே இருக்கும். காலையில் விஸ்வரூப பூஜை அதிகாலை 5:15 5:30 வரை நடக்கும். காலசந்தி பூஜை 5:30 6:15 மணி வரை நடக்கும். உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடக்கும். சாயரட்சை பூஜை மாலை 5:45 தொடங்கி 6:15 வரை நடக்கும். அர்த்தஜாம பூஜை 8:45 9 மணி வரை நடக்கும். இந்த கோவிலுக்கென்று தனியாக அபிஷேகம் மற்றும் தங்க கவசம் அணிவிப்பதற்கும் மற்ற தரிசனங்களுக்கும் சிறப்பு தரிசன கட்டணங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. கோவிலுக்கு சொந்தமாக தங்கத்தேரும் இருக்கின்றது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அருகாமையில் அமைந்திருக்கின்றது. அடிக்கடி டவுன் பஸ் வசதிகளும் இருக்கின்றது. அருகிலுள்ள ரயில் நிலையமும் திருச்சிராப்பள்ளி, அருகிலுள்ள விமான நிலையமும் திருச்சிராப்பள்ளி. திருச்சி நகரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பேருந்து வழித்தடம்
ரயில் மற்றும் விமானம் மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எளிதாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம். நாள் முழுவதும் நடை திறந்திருப்பதால் எளிதாக தரிசனமும் செய்ய முடியும். மேலும் இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு ஆலயத்திற்கு அருகாமையிலேயே மற்றும் சுற்றியுள்ள ஊர்களிலும் நிறைய பாடல் பெற்ற பழமையான தலங்கள் இருக்கின்றது. சிவன் மற்றும் பெருமாள் தலங்கள் அனைத்துமே இருக்கின்றது. எனவே இது பெரும் பேராக அமையும். எனவே தரிசித்து வேண்டும் வரம் அனைத்தையும் பெற்று மகிழ்வீர்களாக. நன்றி, வணக்கம்.